திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் மலேசியா தேசத்தில் கடந்த நாளிலே ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீயினால் 9,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டு வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அங்குள்ள கடற்கரையோர பகுதியில் உள்ள மரத்தூணில் கட்டப்பட்டிருந்த 1000க்கும் அதிகமான வீடுகள் எரிந்து சாம்பலாகி இருக்கின்றன. மட்டுமல்ல, மலேசியா தேசத்தில் இதுவரை இல்லாத அளவு வெப்பநிலை உயர்வானது அதிகரித்திருப்பதாக அங்குள்ள வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக எல்னினோ மற்றும் வெப்ப அலை நிமித்தமாக சுமார் 38 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்ப அனல் காற்றானது அதிகரித்து அது நிமித்தமாக காட்டு தீ அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏற்பட்ட காட்டு தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் அந்த இடத்திற்கு வந்த பொழுதும் அதை கட்டுப்படுத்த முடியாமல் குறைந்த அந்த கடல் நீர் மட்டத்தின் நிமித்தமாகவும் மட்டுமல்ல தொடர்ந்து காற்று வீசினது நிமித்தமாகவும் அது கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காட்டு தீயினாலே தொடர்ந்து அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்ப நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த பகுதியிலே எரிந்து சாம்பலான வீடுகள், அவர்கள் எல்லாம் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதி எல்லாம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மலேசியா தேசத்திலே இந்த 2026ஆம் ஆண்டு தொடங்கினதிலிருந்து முதல் 3 மாதத்திலே மட்டும் சுமார் 12,938 தீ விபத்துகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து அதிகரித்து வருகிற இந்த தீ விபத்துகள் தடுக்கப்பட்டு ஜனங்கள் சேமத்துடன் பாதுகாப்போடு வாழ நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உலக அளவிலே ஏற்படுகிற மிகப்பெரிய அளவிலான இயற்கை பேரிடர்கள் நிமித்தமாக உண்டாகிற அழிவுகளை எண்ணி அதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். குறிப்பாக மலேசியா தேசத்தில் கடந்த வாரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டு தீயினாலே 9,000க்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், ஆயிரக்கணக்கான வீடுகள் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது என்றும், தொடர்ந்து அந்த காட்டுத்தீ அதிகரித்து வருகிறது செய்திகளை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, அதிகரித்து வருகிற அந்த வெப்பநிலை ஆண்டவரே தகப்பனை குறைக்கப்பட்டு நல்ல கால சீதோஷனில் உண்டாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிகப்படியான கோடை வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்பட்டு நல்ல தட்ப வெப்பநிலை உண்டாக ஜெபிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்கள் ஆகில் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. மலேசியா தேசத்திற்கு சேமத்தை கொடுத்து ஆண்டவரே தகப்பனை மனமிறங்கி இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்க ஜெபிக்கிறோம். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட பாதுகாப்போடு இருக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சொல்லை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.